ஹலோ நண்பர்களே! புதிய காலிப்படைகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்து அறநிலையத்துறையினர் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அருள்மிகும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர், சென்னையில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இந்த காலிப்படைகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை 4 மயிலாப்பூர் அருள்மிகும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் கீழ்க்கண்ட விவரப்படியான காலிப்படையினங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி உள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து 27/1/2024 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது 27/1/2024 வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரவேற்கப்படுகிறது என்பது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதர விவரங்கள் வந்து அலுவலக நாட்களில் வந்து அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. காலிப்பணியிடங்கள் விவரங்கள் வந்து நூலகர் ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஊதியம் மாத ஊதியம் வந்து 18,500 டு 58,600 வரைக்கும் மாத ஊதியம் வந்து கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்க அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் நூலக அறிவியல் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். இதில் வந்து 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அல்லது தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் நூலக அறிவியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்ற இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த காலிப்படையினங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த காலிப்படையினங்கள் வந்து அலுவலக உதவியாளர். இதுக்கான ஒரு காலிப்படையினங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதியம் வந்து 15,900 டு 50,400 வரைக்கும் மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அல்லது வந்து அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கவங்க வந்து இந்த அலுவலக உதவியாளருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓட்டுநருக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 18,500லேருந்து 58,200 வரைக்கும் இந்த சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது 8ஆம் பாஸ் பண்ணாலும் இதுக்கு போதும். ஓட்டுநருக்கு வந்து இளரக வாகனம் அல்லது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பெற்றிருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து உதவி மின் பணியாளருக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 16,600 டு 52,400 வரைக்கும் சேலரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்குதல் வாரியத்திடம் ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஹச்சுங்கிற ஒரு சான்றிதழ் இருக்குது. அந்த சான்றிதழ் நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கும் வாரியத்தில் வந்து ஹச் சான்றிதழ் வந்து இபி மூலமாக உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. அந்த சான்றிதழ் பெற்றிருக்கவங்க வந்து இந்த காலிப்படையினங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உதவி மின் பணியாளருக்கு வந்து ஒரு காலிப்படங்கள் அந்த காலிப்படையினங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறிப்பு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 45 வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த காலிப்படையினங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது விண்ணப்ப படிவத்தில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபுல் பண்ணிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் எதையும் விட்டுறாதங்க. எல்லாத்தையும் க்ளீனாக ஃபுல் பண்ணிடுங்க. விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அல்லது அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையில் வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. என்ற இணையதளத்தின் விண்ணப்பத்தை பதிவிறதுக்கு செய்து கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து நிரப்பிடுங்க. எந்த கோடையும் வந்து நிரப்பாமல் விட்டுறாங்க. அப்படி நிரப்பாமல் விட்டிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. விண்ணப்பிக்கும் திருக்கோயிலின் பேர், அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். அதுக்கான வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகும் கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர், சென்னை 4 இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும். நேரில் அல்லது தபால் மூலமாக நம்ம வந்து அனுப்பலாம். தபால் மூலமாக அனுப்பிட்டிங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பினீங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுறோமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் ஆயிரும். நேரடியாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் தகவல் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.